ஒரு கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா? வாசியுங்கள். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்கள். உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. கை தட்டுவாங்க. ஹலோ, என்ன கவனிக்கிறீங்களா? என்ன பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பாத்திரவானா நடக்கணும். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் என்ன நடக்குமா? ஆசீர்வதிப்பதினால் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. தலைக்கு மேல கை தருவா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறீங்க? உபவாசம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, அந்த ஐயாட்ட போய் ஒரு 5 லட்சம் கேட்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன் ஐயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது நீ அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனை கர்த்தர் மாற்றுவார். நீ யாருக்கையும் 10 ரூபா கூட கடன் வாங்க மாட்ட. பாஸ்டர், என் வாழ்க்கையே கடன்ல தானே ஓடிட்டு இருக்குது. என் குடும்பமே கடன்ல தானே ஓடிட்டு இருக்குது. அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. இந்த ஊழியக்காரன், இந்த தீர்க்கதரிசி தோத்திர வசனத்துக்கு விரோதமான காரியத்தை பண்ணிட்டாரு. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். தெரியாதா அந்த வசனம் இருக்கு? தெரியுமா தெரியாதா? நல்லா தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறது. வாங்கி அந்த கடனை கொடுக்க முடிஞ்சா கொடுக்க முடியாது. ஆண்டவர் சுத்தம். இந்த கடனை கொடுக்க முடிஞ்சா யோசிச்சு பாரு இல்லையா? அந்த இடத்துல வாங்கிப்பாரு. ஆனா என்ன நடந்ததோ, ஒருவேளை வியாதிப்பட்டாரோ, எந்த சூழ்நிலை ஏற்பட்டதோ, அவர் மரணம் அடைந்து விட்டார். இவர் மரணம் அடைந்த உடனே கடை கொடுத்து யாரை கேட்கிறார்? அவன் மனைவியை கேட்கிறார். அவங்களுக்கு 2 ஆம்பளை பையன் இருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகள் கூட கையாளாங்க, சின்ன பிள்ளைங்க. இளம் வயதுள்ள தீர்க்கதரிசி அவர். இளம் வயதுள்ள ஒரு விதவையாயிட்டா இந்த அம்மா. புருஷமார்கள் புத்தியினமான காரியங்களை செய்யக்கூடாது. ஊழியக்காரர்கள் புத்தியினமான காரியத்தை செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்கள் புத்தியினமான காரியத்தை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். நாளைக்கு மனைவி பிள்ளைகளை ரோட்ல விட்டு போற மாதிரி, அனாதைகளா விட்டு போற மாதிரி,
அவலட்சணமான காரியங்களை செய்துவிடக்கூடாது. கஞ்சியை குடிக்கிறோமா கூட குடிக்கிறோமோ கடன் இல்லாம சந்தோஷமா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கையை தட்டி சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதம். 1979 ஆண்டிலிருந்து இந்த கனமான ஊழியத்தை அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தின் மூலமாய் இணைந்து செய்ய ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் தோற்றம் யாரிடத்திலையும் போய் 10 ரூபா கடன் கொடுங்கன்னு வாங்காத அளவுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். பல கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒரு நபற்றையும் கடன் கிடையாது. யார்கிட்டையும் கடன் கிடையாது. சிலருக்கு ஊரெல்லாம் கடை, உலகமெல்லாம் கடை. ஆல்பட்டியா முன்னாடி கம்ப்ரன் உலகம் பூரா கடை, எங்க திரும்பினாலும் கடை, எப்பக்க திரும்பினாலும் கடை. கடைக்காரன் வந்து வீட்டு வாசப்படியில் தள்ளி நிற்பான். அது பயங்கரமான ஒரு சாபம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். Only if you carefully hearken unto the voice of the Lord, sought thy God to observe to all these commandments which I commanded thee this day. For the Lord thy God blessed thee as he promised thee, and thou shalt lend unto many nations, but thou shalt not borrow. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து அவர் சத்தத்தை கவனமா கேட்டு நீ உண்மையா நடந்தீனா நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அப்ப கடனுக்கு என்ன காரணம்? கர்த்தர் சொல்றபடி செய்யல, ஆளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்ப எப்படி அவ்வளவு ஆசிரியப்பா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பார். அது 8ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 15:8. அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. அவசரத்தின் நிமித்தம் இங்கிலீஷ் ரொம்ப அருமையா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். But thou shalt open thy hand wide unto him, and shalt surely lend him sufficient for his need, in that which he wanted. ஒரு அவசரமா ஒருத்தவங்க கேட்கிறான், அவனுக்கு நீ கடன் கொடுத்த. அல்லேலூயா. கடன் கொடு. கடன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடன் வாங்குகிற கிரியை ஒரு பெரிய சாபம். இதுவரைக்கும் திருவள்ளுவர் சர்ச்சு 4 முறை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். 4 times. 4 முறை பல கோடி மதிப்புள்ள ஆலயத்தை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார்.
ஒருத்தரையும் கடன் கிடையாது. நான் கேட்டேன்னா 1 கோடி கூட எனக்கு கடன் கொடுக்க ஆட்கள் இருக்காங்க. 1 மணி நேரத்தில் எனக்கு 1 கோடி வேணும்னா கொடுப்பதற்கு எனக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனா நான் யார்கிட்டையும் கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், இந்த 44 வருஷத்துல ஒருத்தரையும் கடன் போய் கேட்டது கிடையாது, கடன் வாங்கினது கிடையாது. செத்தாலும் சாவேன், பட்டியலும் கூட சாவேன். எந்த காரியத்தையும் கடன் வாங்கி செய்யும் அந்த ஆவி எனக்குள்ள கர்த்தர் கொடுக்கவே இல்லை. எங்க அப்பா ஒரு ஏழை விவசாயி. அவங்க கடன் வாங்கி வீட்டை எடுத்துட்டாங்க. எங்க பூர்வீக சொத்தை எடுத்துட்டாங்க. ஊருக்கு வெளியே தான் ஒரு இடத்தை வாங்கி இப்ப அந்த இடத்துல தான் வீடு கட்டி அது மாதிரி குடியிருந்தோம். ஏன்னா வேற வழி இல்லை. 6-7 ஏக்கர் நிலங்கள் பயிரிடுவதற்கு கடன் வாங்கி எல்லாம் முடிய போச்சு. 3 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, அவசரத்துக்கு 10 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி, 10 rupees, 100 ரூபாய்க்கு 10 ரூபா, 1000 ரூபாய்க்கு எவ்வளவு? 100 ரூபாய்க்கு 10 ரூபா வட்டி. அப்ப 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு? 1000 ரூபா. அவசரத்துக்கு வாங்கி முழுகி போச்சு. கடைசிக்கு வேற வழியே இல்லை, அந்த வீட்டை விற்கணும் அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. கொஞ்சம் இப்படி தள்ளி வாங்கப்பா, அந்த கேப் இருப்பா, அந்த சைடில் சந்துக்குள்ள போய் பொந்துல உட்காராதீங்க. இப்படி வா, வெளிச்சம் முன்னாடி வா, இடம் இருப்பா, இங்கே வா, முன்னாடி ஃப்ரண்ட்ல கவுனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால டோட்டலா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த நாட்கள்ங்க நான் ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு ஊழியத்தில் அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம், வாடகையே கட்ட முடியாது, அவ்வளவு கஷ்டம். விசுவாசிகள் ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. அதுல ஆரம்ப கால ஊழியத்தில் 5 பேர் தான் ஆரம்ப சபை. அப்படியே அதில் 5 பேர்ல ஒரே குடும்பம் தான் தசமம் கொடுப்பாங்க. சில ஆட்கள் ரயில்வே ஆபீசர் தான் எங்க சர்ச்சுக்கு வந்திருக்காரு. அவர் மதிப்பா 100 ரூபாய் காணிக்கை கவரில் போட்டு தசமமாக எழுதி போட்டு போவாங்க. ரயில்வே ஆபீசர், பிஎன்சி மில்ல வேலை பார்த்தவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வேலை செஞ்சாங்க ஆபீசர்ஸ் தான். ஆனா அவங்க கொடுக்க மாட்டாங்க கர்த்தருக்கு. மதிப்பா கவர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா 100 ரூபா இருக்கும். கர்த்தருக்கு அவங்களுக்கு வாங்குற சம்பளத்தில் உண்மை அவங்க இருந்தது கிடையாது. நம்ம காணிக்கைக்காக கஷ்டப்பாட்டுக்காக ஊழியத்துக்கு வரல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வாடகையை கொடுக்க முடியாதுங்க. அந்த நாட்கள்ல எங்க அப்பா 35,000 ரூபாய்க்கு அந்த இடத்தை விட்டாங்க வீட்டு. only 35,000. இன்னைக்கு இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் மட்டும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். இந்த ஆலயத்துக்கு அட்வான்ஸ் மட்டும் 2 லட்சம் ரூபாய். நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிற பணம் கிட்டத்தட்ட 6-7 லட்சத்துக்கு மேல வந்துடும். அந்த நாட்கள்ல ஒரு 35,000 ரூபாய் பெரட்டி கொடுப்பதற்கு எனக்கு முடியல. கையில காசு கிடையாது, ஏன்னா குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவருக்கு மகிமையுள்ளதாக. ஆனாலும் கர்த்தர் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த சூழ்நிலையிலையும் கடன் வாங்க ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 21 முதல் சில வசனங்கள்.
ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையீடுகளை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால், ஒருவனுக்கு கடன் பணமாக கொடுத்திருந்தால், வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். கைகளை தட்டி சந்தோஷம். என்ன வாங்காத? வட்டி வாங்காத. கிறிஸ்தவர்கள் வட்டிக்கு பணம் விடக்கூடாது. சாபம் அது. ரெண்டு வட்டி, 3 வட்டி, 5 வட்டி, 10 வட்டி, 20 வட்டி, 25 வட்டி. வட்டி வாங்கக்கூடாது. வட்டி கொடுக்கவும் கூடாது, வட்டி வாங்கவும் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நியாய பிரமாண கட்டளை இது. நியாய பிரமாண கட்டளை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கட்டளைக்கு நீங்கள் நானும் கவனமாக கீழ்ப்படியும். தேவ பிள்ளைகள் வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கு விடக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான காரியம். வட்டி வாங்க வேண்டாம். 26ஆம் வசனம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், பட்டு புடவைய அடகு வாங்குறது. எங்க இந்த பட்டு புடவைய அடகு வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அது 35,000 ரூபாங்க என் கல்யாண புடவைங்க. எப்படா நான் வச்சிருக்கிறது இந்த பாஸ்டருக்கு தெரியும், நீ முடிக்கிற முடி தெரியுது எனக்கு. வீட்டில் இருக்கிற அண்டாவை கொண்டு போய் ஒருத்தர கொடுத்து அடகுடையில வச்சு அடகு கொடுத்து வாங்குறது. ஸ்தோத்திரம். வட்டி வாங்காத, வஸ்திரத்தை ஈடாக வாங்காத. பொழுது போகும் முன்னே அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே. வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்துக் கொண்டு படுத்துக் கொள்வான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். கைகளை தட்டி போக. அதனால கிறிஸ்தவர்கள் வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. யார் யார் இந்த பாவம் செய்கிறீங்களோ இன்னையோட மனதில் பரலோகத்து போக முடியாது. திட்டவட்ட சொல்றேன். வட்டி வாங்குறவனோ, வட்டிக்கு விடுறவனோ, வட்டி கொடுக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். பரலோக ராஜ்யத்தில் வட்டி கடை கிடையாது, அடகு கடை கிடையாது. நகையை கொண்டு போய் மார்வாடி கடையில் அமைய வைக்க வேண்டியது. எத்தனை பேருடைய நகை பள்ளிக்கூடம் படிக்கிறதோ எனக்கு தெரியாது. ஐயா 40 பவுன் எங்க வீட்டுல போட்டு விட்டாங்கய்யா. ஒரு குண்டுமணி கூட இல்லையா வீட்டுல. எல்லா மார்வாடி கடையில பள்ளியில படிச்சுட்டு இருக்கியா. சாபம். தேவ பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில்
கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு கவனமாக செயல்படணும். ஊதாரித்தனமாக பணங்களை செலவழித்து வட்டிக்கு மேல வட்டி வாங்கி அடகு மேல அடகு வச்சு இதை வாங்க அங்க வாங்க அங்க வாங்க இங்க கொடுக்க இங்க இருந்து அங்க புரட்ட இங்க இருந்து இங்க உருட்ட இந்த வேலைகளை விசுவாசிகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருபோது இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. உபாகமம் 23:19-20. உபாகமம் 23:19-20. கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் எந்த பொருளுக்கும் ஒரு விசுவாசி கையில வட்டி வாங்காத. அந்நியன் கையில் அடுத்தவன் வட்டி வாங்கலாம். ஒரு சகோதரன்ட்ட ஒரு விசுவாசிட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தோத்திரம் பாப்பா அம்மா ஒரு 5 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க. என்னம்மா? ஆமா விசுவாசத்தை சொல்லுங்க. ஆமாங்க தோத்திரம் இல்லையா? மதுரையில் தான் சொந்த வீடு இருக்குது. அது கோடிக்கணக்காக போகும். எனக்கு தெரியும். என்ன தெரிஞ்சு இப்ப எல்சி அம்மா உங்கள்கிட்ட அம்மா ஒரு 1 லட்சம் ரூபா அவசரமா வேணுமான்னு கேட்குறாங்க. நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம், சரியா? ஆனா என்ன வாங்கக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே நேரத்தில் கோவிந்தசாமி வெளியே இருக்காரு, குப்பம்மா வெளியே இருக்காங்க. அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன், ஒரு 1 லட்சம் ரூபா கொடுமா, அது கொடுக்குற வட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்போ ஒரு விசுவாசி இடத்துல ஒரு விசுவாசி என்ன வாங்கக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் அடுத்த 20 வாசியமா? அதுல உபாகமம் 23. நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காத. ஒரு விசுவாசி கையில ஒரு கிறிஸ்தவன் கையில வட்டி வாங்காத. விசுவாசியே, கிறிஸ்தவனே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, ஒரு கிறிஸ்தவனத்துல நீ வட்டி வாங்காத, வட்டிக்கு கொடுக்காத. லேவியராகமம் 25:35 முதல் லெவிட்டிக் சாப்டர் 23. கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசன அழகு வாங்காமல் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன் கூட பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் தலைக்கு மேல கை தட்டி கத்த பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம் எப்ப எங்களுக்கு கிடைக்கும்? நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? உபாகமம் 28:1-2. தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும்
இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு படிக்கணும்னா மேஜிக் கிடையாது. புரியுதா? மேஜிக் இல்ல. ஜீம் பூம் பா அப்படின்னு என்ன செய்யும்? அப்படி அல்ல. கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்கணும். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அப்படி நடக்கும் போதுதான் கர்த்தர் உன்னை மேன்மையான இடத்துல வைக்க போறாரு. அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த இடத்துல வைப்பாரு. வருஷத்தில் வாங்க உன்னத ஸ்தானத்தில் வச்சுவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை உடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் கத்த வைப்பார். நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். அவருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவர் சித்தத்தை செய்கிறேன். ஆண்டவர் எங்க போனாலும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைச்சிருக்கார். கை தட்டி ஆண்டவர். செவ்வாய்க்கிழமை ஆண்டுடைய பெரிய கிருபையினால ஆவடி தொகுதி எம்எல்ஏ மாண்புமிகு ஐயா எஸ்.எம். நாசர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. அந்த பாராட்டு விழாவுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். நான் திருவள்ளூர் மாவட்டம், எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த பாராட்டு விழாவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போய் வொர்ஷிப் பண்ணி அவர்களை குறித்து சொல்லி பேசி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கனப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அங்க போனா என்ன வொர்ஷிப்க்கு விட்டவங்க அங்க இருக்கிற சில பெரிய பாஸ்டர்ஸ் கோச்சு வெளியே போயிட்டாங்களாம். திருவள்ளூர்ல இருந்து இவர் வந்து இங்க வொர்ஷிப் நடத்துறாரு, இவரை விட்டுட்டாங்க. ஆவி அபிஷேகம் விட்டா கூட அவங்களுக்குள்ள என்ன ஆகி வந்திருக்கு? எங்கேயோ இருக்கிற அந்த ஜனத்துல இந்த ஆள் வந்து இங்க வந்து வொர்ஷிப் பண்ணி கலக்கிறானே. அது ஆவியானவர் யோனாவின் பேருக்கு சீட்டை போட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் எதிர்பார்க்கலாம், அவங்க சொல்லவே இல்லை. உட்கார்ந்து திடீர்னு வந்து அந்த பிஷப் ஐயா வந்து, ஐயா ஒரு 10 நிமிஷம் நீங்க தான் வொர்ஷிப் பண்ணிட்டார். வொர்ஷிப் பண்ணி வாக்குத்தத்த வார்த்தை ஐயாவுக்கு கொடுத்து அவங்களை கனப்படுத்தி கர்த்தரை பயன்படுத்ததை அவருக்கு திரும்பி பாராட்டு. நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாக கேட்டா தோத்திரம் கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உங்கள் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உங்கள் நாமத்தை நம்பிடுவேன். சொல்லுவோம், உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ளதை பதவி. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ளதை பதவி. ஆனந்தமா எங்களே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமா எங்களே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எங்கள் நாயகனே, இயேசுவே எங்கள் நாயகனே.
உயர்ந்த இடத்துல வைக்க வைப்பார். எப்ப அவர் சத்தத்தை கவனமா கேட்டு அதன்படியே நீ செய்தா உன்னை உயர்ந்த அழைக்கத்தகத்தை கொடுத்தீங்க. கேட்கல கத்த தாழ்த்திடுவார். அவருடைய கட்டளைப்படி நடக்கல தாழ்த்திடுவார். பி கேர்ஃபுல். அங்க என்ன பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்கப்பா. யார் வந்தாலும் நம்மளே திரும்பக்கூடாது. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நட மேன்மைப்படுத்துவார். உபாகமம் 28, 11, 12, 13, 14. உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். தலைக்கு மேல கை தட்டுவாங்க. மதுரை சொல்றேன். வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். கீழாகாமல் மேலாகும்படி செய்வார். அநேகருக்கு நீ கடன் கொடுக்கும்படி செய்வார். எப்ப அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கவனமாய் கீழ்ப்படியும் போது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் முழங்கால் போட்டு இந்த உபாகமம் 28 அந்த அதிகாரம் முழுவதையும் 7 முறை முட்டி போட்டு படிங்க. முழங்கால் இருந்து படிங்க. ஸ்தோத்திரம். படிச்சுட்டு அதன்படி செய்ய 100க்கு 100 உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த பாப்பாந்த திருப்பதியில் மேன்மையாக வைப்பார். முதல் நாள் வேலை செஞ்சோம். கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் எங்கே போனாலும் வேலை ஆரம்பித்த உடனே மழை பெய்யும், ஒரு கூட்டம் நடந்த உடனே மழை பெய்யும். அதுதான் எனக்கு சிம்பிள். கை தட்டுங்களே சந்தோஷம். 2ஆம் நாள் வேலைக்கு வந்திருக்கிறோம். அந்த எதிர் வீட்டில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜோஷுவா பாக்கியவதி என்ற குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் இந்த கண்ட்ரோலில் தான் இந்த பில்டிங் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் உள்ளே வந்திருக்கிறாங்க. உள்ளே வந்தால் ஒரு 6 அடி நீளமுள்ள ஒரு பாம்பு உள்ளே இருந்திருக்கு. 6 அடி நீளமுள்ள பாம்பு. ஒன்று அவர் கொஞ்சம் ஒதுக்குமான்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் அவங்க மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு எப்படியாவது ஃபோன் பண்ணி அதை காலி பண்ணிடணும்னு பிளான் பண்ணியிருக்கிறார். ஒலிகரசன் அந்த மெட்ரிகுலேஷனுக்குள்ள அவர் அட்மினாக இருக்கார். அதனால் எப்படியாவது அங்கேருந்து பசங்களை வந்து அடிச்சு காலி பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. எல்லா ரூமும் தேடி பார்த்துருக்காங்க, பாம்பே இல்லைங்க. அடுத்த நாள் நான் மேலே அந்த ரூமில் இருந்து தோற்றுறோம் ஏதோ காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பக்கம் பார்க்குற அந்த பாம்பு போகுது, கரெக்டாக போகுது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை தோற்றுறோம். உடனே புஷ்பராஜுன்ற பையனும் நம்ம இவன் தான் ஜெனிக்கிறது ஓடுறா அடிக்கிறா. சும்மா சத்தம் போடுது அந்த பாம்பு. புஷ் புஷ் புஷுக்குங்க. தோற்றுறோம். புஷ்பராஜ் போட்டா பாருங்க ஒரு போடு முதுகுல. நல்லா இவ்வளோ தடி பாம்பு என் செல்ல வச்சுக்கிறேன். வேணா போட்டா வீட்டில் போய் மாறிக்கிங்க. தோற்றுறோம். அடித்து காலி பண்ணி தூக்கி போட்டாங்க. நான் சொன்னேன், செத்தையை போட்டு கொளுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது என்ன அடையாளம் தெரியுமா? இந்த இடத்துல ஆராதனை இடத்தை விடாதபடிக்கு கட்டி வச்ச மனுஷப்பத்தின் கிளிகளை கர்த்தர் ஞானத்தில் அழைத்து போட்டார். அல்லேலூயா.
தோத்திரம். கர்த்தர் பெரியவராக இங்கே வியாபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்டு அதன்படி செஞ்சு பாருமா, நீ அநேகருக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. அதனால பாஸ்டர் போய் பாஸ்டர்யா ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுங்கய்யா அப்படின்னு அந்த அம்மா கேட்கல. இல்லையா புருஷன் 10 லட்சம் ரூபாய் கடன் போயிட்டாயா, உங்களுக்கு 5 நாள் பைபிள் இருக்குதுயா, எனக்கு உதவி செய்யலாம் கேட்கல. போய் பிரச்சனைய சொன்னாங்க, அவ்வளவுதான். அதாவது லாபமோ நஷ்டமோ ஊழியக்காரங்க மறைக்காத, மச்சாண்ட மறைச்சுக்க, அப்பா அம்மாட்ட மறைச்சுக்க, புருஷங்களுக்கு கூட மறைச்சிரு. புள்ள செத்து போன பிறகு கூட மறைச்சா பாருங்க சூழ்நிலையா, புருஷங்களும் மறைச்சிரு. ஆனா ஆசாரியத்துல மறைக்காத. ஆசாரியனுக்கு நன்மையானாலும் தீமையானாலும் தெரியணும். அதுக்கு வேண்டிய ஆலோசனை ஆசாரியன் கொடுப்பான். அல்லேலூயா. எலிசா நம்மள மாதிரி பாஸ்டர் ஒரு அலையிலே சொல்ல பார்ப்போம். எனக்கு வந்து கேட்பாங்க, பாஸ்டரியா ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்கய்யா, 3 மாசத்துல 3 லட்சமா தரேன், எப்படி ஆசை பார்த்தீங்களா? ஆமா, அப்பா எனக்கு சாத்தானே காட்டிவிடுங்க. அல்லேலூயா. யாரும் யாருக்கும் கடன் வாங்குவதற்கு உடன்படவும் கூடாது. நிறைய பேர் வாங்கிட்டு முழிச்சு கிடைக்கீங்க. அடுத்த கடனுக்காக நீ வாங்கி கொடுத்து, நகையை கொடுத்து, நட்டை கொடுத்து, காசை கொடுத்து, பணத்தை கொடுத்து ஏமாந்து உட்கார்ந்துருக்க. உனக்கு காசு இருக்குதா, சாப்பாடு கிடக்குறானா கொடு, உதவி செய்யும். தோத்திரம். அது போக அனாவசியமான காரியங்களை தலையிட்டு மாற்றிக்கொள்ளாத. சிலர் புருஷனுக்கு தெரியாம நான் மகளிர் குழு நடத்துறேன், அந்த குழு நடத்துறேன், இந்த குழு நடத்துறேன் நடத்தி ஊரெல்லாம் கலவைகிறது. சில புருஷமாக இருக்கான், மனைவிக்கே தெரியாம பல லட்சக்கணக்கான கடன். இந்த அநாகரிகமான கடன், அநாகரிகமான கிரியைகள் விசுவாசிகளுக்குள், கிறிஸ்தவர்களுக்குள் இருக்கவே கூடாது. கையை தட்டி ஆண்டவர், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா. ஏராளமான வார்த்தைகள் இருக்கு. டைம் முடிஞ்சு போச்சு. தோற்றம் எல்லாம் அப்படி எழுது கண்ண முடியுது. இடதுக்கு எதிர்த்து வச்சுக்கிட்டு வலது கை வச்சு டக்குன்னு எழுங்க, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு கண் மூணு எல்லாம் கண் எப்படி க்ளோஸ் பண்ணி இடது கை நெஞ்சில் வைத்துக்கொண்டு வலது கை வைத்து, அப்பா புத்தீனமாக நாங்கள் நடந்து உரலாக கடை வாங்கி கெட்டு போகக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கட்டளையின்படி நடக்க இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நான் தைரியமா சொல்றேங்க, 44 வருஷம் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் வந்தா ஊழியத்துக்கு வந்து 43 வருஷம் முடிய போகுது. ஒரு விசுவாசிக்கு போய் ஒரு பவுன் நகையை வாங்கி அடை வச்சது. தோற்ற வட்டிக்கும் கடனாகவோ யாக்கை வாங்குது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்யும்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், அதை மத்தியிலையும் கர்த்தருக்கு மகிமையாக செயல்பட கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். கடன் பாரத்துக்கு ஒரு முடிவு வரணுமா? இன்னைக்கு உண்மையா தீர்மானம் பண்ணு, என் உயிரே போனாலும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன், வட்டி கொடுக்க மாட்டேன். கந்து வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, அடகு வைக்கிறது, பத்திரத்தை அடகு வைக்கிறது, நகையை அடகு வைக்கிறது, பாத்திர பண்டங்கள் அடகு வைக்கிறது, இந்த ஈனத்தனமான காரியங்கள் ஒருபோது இருக்கக்கூடாது. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீங்க. இன்றைக்கு கருத்து கொடுத்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்குறேன். கடந்த நாட்களில் புத்தியினமாக எவ்வளவோ காரியங்களை செஞ்சுட்டேன், இழந்துட்டு ஓட்டாண்டி அடிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியும். இன்றைக்கு கர்த்தரைய கூட நேரடியாக பேசுகிற வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன்.
எனக்காக ஜெபப்படுங்கன்னு சொல்றவங்க உங்க வலது கையை நேரம் உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். உண்மையா கர்த்தர் பேசியிருந்தாருன்னா சிலத்திர பாசுக்காக அல்ல, உண்மையா 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 ஏராளமான கைகளை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏராளமான கண்ண மூடி ஒப்பு கொடுங்க. இயேசுவே இந்த கிருபையை தாங்கப்பான்னு கேளுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. இதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்தை ஊற்றபடி கை தட்டி ஆண்டவருக்கு பயன்படுத்த பார்ப்போம். சத்தமா சத்தமா தலைக்கு மேல கேட்குது. நல்ல கண்ண மூடி அந்நிய வாசிகளை பேசி ரெண்டு கையும் பல நேரம் வைத்துங்க. ரெண்டு கை வைத்துங்க. இயேசுவே கூப்பிடுங்க. ஏசப்பா அந்த கிருபையை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆசீர்வதியும் மாட்சி விளங்கப்படும். சாயங்காலம் 7 மணிக்கு நடக்கிற உபவாசபத்தில் அனைவரை கொண்டு வரும். தொடர்ந்து நாளை காலை 5:30 மணிக்கு நடக்கிற உபவாசபத்தில் அனைவரை கொண்டு வரும். நாளை சாயங்காலம் 7 மணிக்கு ஜெபத்தில் கர்த்தர் அனைவரை கொண்டு வரும். 1ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 1 வரைக்கும் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சாத்தான் தோற்று போகட்டும். பிள்ளைகளை நிறைவாய் பூர்ணமாய் ஆசீர்வதியும். உங்கள் மாட்சியை விளங்கப்படும். மனுஷத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தர் மகிமையாய் வெற்றி செய்து கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி எங்கள் இயேசு மகாராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கையும் பரவத்தில் உயர்த்தி இந்த இடத்து சொந்தக்காரர் ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டி பால் ஐயா அவர்களுக்காக, உடைய மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக, உடைய தாயாருக்காக கைகளை உயர்த்தி சோத்திரம் விடுவோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். மாட்சிமையை மாற்றத்தில் விளக்கப்படும். அவள் சிறு ஊழியத்திலும் பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இன்பநாமத்தில் பிதாவே ஆமென். இந்த வண்ணமாகவே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே என்ற பாரிசத்தை பாடி ஆண்டவர் மைப்படுத்தும் போது உங்கள் காணிக்கைகள் ரசவாங்கள் மண்டசால் செலுத்துவோம். சகோதரர்கள் போய் மட்டும் நீ எடுத்துக்கிட்ட கொண்டா சகோதரிகள் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதம் மரணங்கள் தீரும் காரியம். கையிடும் வேளையில் ஆசீர்வாதம் மரணங்கள் தீரும் காரியம். இறைவான நன்மை உண்டாக கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். இறைவான நன்மை உண்டாக கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. சத்துருக்கள் எதிராக எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராக எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றியை உனக்கு தந்து கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றியை உனக்கு தந்து கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. உத்தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காய் பொக்கிஷத்தை திறந்திடுவார். உத்தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காய் பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் நலன் கொடுக்க கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் நலன் கொடுக்க கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. கர்த்தருன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே.
ஆலயத்திற்கு பயன்படுத்தமா. சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா ரெண்டு கையும் பரவத்தில் உயர்த்துங்க. எல்லா மகிமை கடவுள் உமக்கே செலுத்துகிறோம். என் அன்பு மக்களை நிறைவாய் பூர்ணமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுபவம். நீங்க மாத்திரம் உயர்ந்துருங்க. உங்க வருகைக்கு ஆயத்தமாக்குங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கை கூப்பி சென்று சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சர்வபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடதை நெஞ்சில் வைத்துக் கொண்டு வலதைய தலைமை வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்கக்கூடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டிடக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய அன்பைக்கு சமாதான பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் இந்த ஆண்டை பங்குபற்ற எல்லா மக்களோடும் உடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. கை வச்சு சத்தமா சொல்ல பார்ப்போம். கை தட்டி. Hallelujah. God bless you. ஆமென். அடுத்த வாரம் 9 மணிக்கு உள்ள சர்வீஸ் முடிஞ்சிடும். நல்லா தைரியமா செயல்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.